மதுரை என்றாலே பலருக்கும் உடனடியாக நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் கோயில்தான். சிவபெருமான் மற்றும் அம்மன் இருவருக்குமான கோவில்களில் முதன்மை சிறப்பு பெற்றது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில். மதுரையில் மீனாட்சி பிறந்ததாக கருதப்படுவதால் இங்கு மீனாட்சி சன்னிதானம் முதன்மையானதாக உள்ளது. அம்மனை வணங்கிய பின்பே சிவபெருமானை வணங்கும் மரபு இங்கு கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆலய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை முதன்மை விக்கிரகங்களாகவும் கடம்ப மரத்தினை ஸ்தல விருட்சமாகவும் கொண்டுள்ளது. பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனின் கனவில் சிவபெருமான் வந்ததால் அவன் கடம்பவனம் என்ற காட்டை அழித்து மதுரை மாநகரையும் இந்த சிவசக்தி ஸ்தலத்தையும் அமைத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. மீனாட்சியம்மன் கோயிலை சுற்றி 4 மாடங்கள் அமைந்துள்ளதால் நான்மாட கூடல் என்ற பெயரும் மதுரைக்கு உண்டு. சிவபெருமானின் அணிகலன்களில் ஒன்றான பாம்பு வட்டமாக தன் வாலை வாயினால் கவ்விக்கொண்டு இத்தலத்தின் எல்லையை காட்டியதால் ஆலவாய் என்ற பெயர் இத்தலத்திற்கு ஏற்பட்டது என்றே சொல்லலாம்.